வணக்கம் டியூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவாயூரில் தாங்க இருக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம குருவாயூரில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் நம்பர் என்னென்னா 16341. குருவாயூரில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போகிற திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி, குருவாயூர் திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். என்னடா இன்டர்சிட்டின்னு சொல்லிட்டு நடராஜில் எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த ட்ரெயினோட டைமிங்கும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க. ஆக்சுவலாக இன்டர்சிட்டினா காலைல ஒரு விடிய காலில் எடுப்பாங்க, அதுக்குன்னு இது ரொம்ப விடியெல்லாம் எடுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா மணி வந்து 3:25க்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து குருவாயூரில் எடுத்து காலைல 9:45க்கெலாம் வந்து உங்களை திருவனந்தபுரத்தில் வந்து சேர்த்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த இன்டர்சிட்டியோட டைமிங்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. நான் இன்னும் தூங்கவே இல்லை. இந்த ட்ரெயினை பிடிக்க வரணுன்னு ஒழுங்காக தூங்காமலே நான் அப்படியே வந்திருக்கேன். ட்ரெயினில் தான் போய் தூங்க போகிறேன். அப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து யூஆரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நான் இன்டர்சிட்டியில் புக் பண்ணால் சீட்டை எப்படி கொடுக்குறான்னு உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து போகிற டைரெக்ஷனில் சீட்டு எதிர்பார்த்து இது பண்ணுவோம். விண்டோ கொடுக்கலானாலும் பரவாயில்ல, போகிற டைரெக்ஷனில் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து கொடுக்குறனால இதுக்கு மேலே நான் இன்டர்சிட்டி புக் பண்ணவே விரும்பலை. ஸோ நம்ம வந்து யூஆரில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். குருவாயூரில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும். இதுக்கான டிக்கெட் ஃபேர் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபா. இங்கே கவுண்டரில் தான் நான் போய் டிக்கெட் எடுத்தேன். ஆக்சுவலாக சின்ன வயசுலேயே குருவாயூர் வந்திருக்கேன். அப்போக்கும் இப்போக்கும் பெருசாக ஒரு மாற்றமும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் அங்கே போய் எல்லோரும் அந்த ஓவர் பிரிட்ஜில் ஏறி போகிறதுக்கு பதிலாக ட்ராக்கில் இறங்கி போயிட்டுருக்காங்க. வாங்க நம்ம போவோம். இல்லை இப்படியே போய்டுவோம் நம்ம, இதுக்கு அங்கே போயிட்டு. ஆனால் குருவாயூர்லேயே இந்த ட்ரெயினுக்கு ஒரு டீசெண்டான கூட்டம் இருக்குது. எல்லோரும் நிறைய பேர் போய் ஏறி இருக்காங்க யூஆரில். நம்ம கொஞ்சம் லேட்டாக போகிறோம். மணி இப்போ வந்து 3 ஆக போகுது. நம்ம தான் லேட்டாக போகிறோம். ஆக்சுவலாக 3:25க்கு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்ப்போம். வாங்க நம்ம ட்ரெயினை போய் பார்ப்போம். நம்மளை இன்றைக்கி புல் பண்ணிட்டு போகிற லோக்கோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் லிவரி லோக்கோ தான் நம்மளை வந்து திருச்சி வரைக்கும் புல் பண்ணும். நம்மளை இல்லை, இந்த ட்ரெயினை திருச்சி வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் இங்கே மலையாளத்தில் இருக்கா, அங்கே இங்கிலீஷில் இருக்கிறவங்க காமிக்கிறேன். இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் எந்த ட்ரெயின் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி கூட தான். ஸோ இது போயிட்டு மதியானம் 11 மணிக்கு எடுப்பாங்க திருவனந்தபுரத்துலேருந்து திருச்சிக்கு. நம்ம இன்றைக்கி இந்த 3வது கோச்சில் ஏறுவோமா? அதுக்காட்டியும் லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. திறந்தாச்சு, வாங்க போவோம். ஃபைனலி ஒரு ஃப்ரீ கோச். யாருமே இல்லை இந்த கோச்சில், நம்ம தான். ட்ரெயின் கிளம்ப 35 நிமிஷம் இருக்குது. நான் போய் தூங்க போகிறேன். நான் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் ஒன்றுமே தெரியாது, ஏன்னா நைட் எடுக்கிறனால சுத்தமாக பகல்லையே என் கேமராவுக்கு பசுமாடு தெரியாது, நைட்டு மட்டும் நான் எருமை மாடு தெரியாத போகுது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் போய் தூங்க போகிறேன். தூங்கிட்டு ஸோ இருட்டாக இருக்கும்போது ஸ்டேஷன் மட்டும் காமிக்கிறேன். வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சீனரி எல்லாமே வந்து காமிக்கிறேன். இதுதான் நம்ம இன்றைக்கி பிடிச்சி வச்சுருக்க சீட்டு. ஸோ இங்கே அப்படியே தூங்கிட்டே போகிறோம். நம்ம ஆழ்வா வரைக்கும் நம்ம ஜாலியாக தூங்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அவங்களே அடித்து எழுப்பி விட்ருவாங்களாம். அப்படி தான் என்னோடய கேரளா கூட்டுக்காரர் நண்பர் வந்து சொன்னார். ஸோ நம்ம வந்து ஆழ்வா வரைக்கும் நல்லா தூங்கிட்டு போவோம். ஆழ்வாவுக்கு அப்புறம் தான் மேக்ஸிமம் எந்திரிச்சு வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அதுக்கப்புறம் தான் விடிஞ்சிருக்கும். மணி வந்து 3 ஆகுது. ஐ எம் கோயிங் டு கண்டினியூ மை ஸ்லீப். இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். இந்த இருட்டில் ஃபோனுக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட ஒன்றுமே தெரில. ஆக்சுவலாக வந்து இது வந்து இங்கேருந்து உங்களுக்கு பாலக்காடு ஷோர்னூர் போகிற ட்ராக்கு. அதில் வந்து இப்போ நம்ம ஜாயின் ஆகிட்டோம். நேராக திருச்சூரோட ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் போகிறோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸ்லோலி ஸ்கிப்பிங் புன்னக்குளம். அடுத்து வந்து திருச்சூரில் நம்மளுக்கு ஹால்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டேஷன் இருக்குது. அந்த 3 ஸ்டேஷன் நான் கவர் பண்ணலை. டைரெக்டாக நான் வந்து ஆழ்வாலேருந்து தான் கவர் பண்ண போகிறேன். மணிமுற்றத்தாவணி பந்தல் மேலாப்பு போலே இந்த ட்ரெயினில் கூட்டமே இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஆனால் நினச்சதோட பயங்கரமாக தான் கூட்டம் ஏறுது. ஆக்சுவலி இங்கே ஆழ்வால் அடிச்சு எழுப்பி விடுவாங்கன்னு பார்த்தா திருச்சூர்லேயே எழுப்பி விட்டாங்க. மணிமுற்றத்தாவணி பந்தல் பவனில் தூங்கின மாதிரி தான். வாங்க கண்டினியூ பண்ணுவோம்.
எர்ணாகுளத்துலேயே ஆல்மோஸ்ட் ட்ரெயின் ஃபுல்லாகிட்டு நான் ஆழ்வாலேருந்தே வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன். பட் ஆனால் ஆழ்வாலை அப்போ தான் ஏந்திரிச்சேன் கரெக்டாக. சரி விடுங்க, எல்லாம் ஒரே ஊர் தானே எர்ணாகுளம் ஆழ்வா. எப்படி ரேரான மனுஷனுக்கு 2 ஹார்ட் இருக்குதோ அதேமாதிரி ஒரு ஊருக்கு 2 ஹார்ட் இருக்குன்னு வச்சுப்போம். கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. ட்ரெயினோட ஸ்டாப்பிங்ஸை பற்றி பார்த்துருவோம். ஏன்னா நான் ஸ்டாப்பிங்ஸை பற்றி பேசவே மறந்துட்டேன். உங்களுக்கு குருவாயூர்லேருந்து இந்த ட்ரெயினுக்கு, குருவாயூர்லேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இந்த ட்ரெயினுக்கு இன்டர்மீடியட்டாக 20 ஹால்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்மீடியட் ஹால்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவாயூருக்கு அப்புறம் ட்ரெயின் எடுத்தாங்கன்னா திருச்சூர், இஞ்சாலக்குடா, சாலக்குடி, அங்கமாலி, ஆழ்வா, எர்ணாகுளம், துருவூர், சேருதலா, மாலரைக்குளம், அலப்புழா, அம்பாலப்புழா, ஹரிப்பாடு, காயம்குளம் ஜங்ஷன், கருணாகப்பள்ளி, ரோட்டூர் ஏதோ ஊர் பெரிய ஒழுங்க வாயில் வர மாட்டேங்குது, கொல்லம் ஜங்ஷன், மாயநாடு, ஆரவூர், வர்கலா, சிவகிரி, திருவனந்தபுரம் பேட்டை, திருவனந்தபுரம் சென்ட்ரல். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்மீடியட் ஹால்ட்டு. இந்த ட்ரெயினோட கோச் பொசிஷனை பற்றி இங்கே பார்த்துருவோம். இதில் வந்து 11 அன்ரிசர்வேஷன் கோச் இருக்குது, எல்லாமே ஃபுல்லாக தான் போகுது. அப்புறம் 4 2S கோச் இருக்குது, அப்புறம் ஒரு ஏசி சேர் கார் இருக்குது.
ஃபைனலி நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரீச் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் வந்து லோக்கோ நைட்டு காமிச்சேன்ல, அது ஒழுங்காக தெரியல. இப்போ காமிக்கலாம் பாருங்கள். அதுதான் நம்ம புக் பண்ணிட்டு வந்த லோக்கோ. நீ விலாகே ஒழுங்காக காமிக்கல, இது என்னடா லோக்கோவை காமிச்சிட்ருக்கேன்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக எர்ணாகுளத்துக்கு அப்புறம் செம்ம க்ரௌட் ஏறிட்டு, லைக் ஒவ்வொரு ஸ்டேஷனும் வந்து அவங்க நவர வச்சுட்டு என்னால் போய் வீடியோ எடுக்க முடியாது. அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், எடுக்க எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால என்னால் ட்ரெயினில் பேசக்கூட முடியலை. ஸோ வி ரீச் திருவனந்தபுரம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட பிடிச்சிங் சரியில்லையாப்பா. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிப்போம். மேலும் பல வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை, see you.